வாங்க இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப்பு இட்லி மாவு போதும். இதில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன பொருள் போட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை எடுத்துக்கலாம். அதை அப்படியே சூடு பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கலாம். கடலை நல்லா வறுத்து ஆறிடுத்து. இதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டில் எந்த ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னா சட்டுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. அரிசி எதுவும் காய போட்டு நம்ம அரைக்க வேண்டியதும் இல்லை. ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடலை நல்லா வறுத்து நான் இதை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி ஜலிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் அப்படியே இதோடு சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு காரத்துக்காக. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படியே பிசைந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பிசைந்து வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சு சூடு பண்ணி அது மேலே போட்டுடலாம். ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு அப்படியே எண்ணெயை போட்டுக்குவோம். எண்ணெய் போட்டு அப்படியே பிசைந்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டார் எடுத்திருக்கேன். இது அப்படியே அச்சில் போட்டுடுறேன். மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம். ஃபுல் பண்ணிக்குவோம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டு இதை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக வந்துருக்குது. நம்ம அரிசி எதுவும் காய போடவே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற ஒரு 3 பொருள் போதும். சட்டன் ஸ்நாக்ஸ் ஈவினிங். பாருங்கள், 10 நிமிஷத்தில் எந்த மாவும் இல்லைனாலையும் பரவாயில்ல, இட்லி மாவு இருந்தால் போதும். ஒரு கப் எடுத்து பொட்டுக்கடலை போட்டு சட்டுன்னு செய்திடலாம். 10 நிமிஷத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரச்ச சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி ரெடி பண்ணி கொடுப்போம். வாங்க, இட்லி மாவு வச்சு 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்க வரப்போ பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக இப்படி இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது
அந்த அளவுக்கு இட்லி மாவில் நம்மளுக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். ஸ்நாக்ஸு சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.